தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டாக்டர் கலைக்கோவன் அவர்கள். நுரையீரல் நிபுணர். அது மட்டும் இல்லாமல் தூக்கத்தில் எம்மாதிரியான வியாதிகள் வரும் அதில் டாக்டர் ஒரு எக்ஸ்பர்ட். டாக்டர் ஸ்லீப் கியூர் அப்படிங்கிற ஒரு லேபை கடலூரில் நடத்தி வராரு. டாக்டர் வணக்கம். உங்களை தந்தி டிவி ஸ்டுடியோவுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் மிஸ்டர் சலீம். டாக்டர், சாதாரணமாக சொல்லுவாங்க தூங்கினாலே உடம்புல வியாதி இருக்காது, எல்லா வியாதியும் போயிடும், நல்லா தூங்குங்க, 8 hours தூங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு தூக்கத்தில் வரக்கூடிய வியாதிகள் என்ன? ஸோ தூக்கம் நமக்கு இயற்கை கொடுத்த மருத்துவம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 8 மணி நேரம் தூக்கம் அப்படின்னு இருந்தது அப்படின்னா மனிதன் செயற்கையான மருத்துவத்தை நாட வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகே. அதுவும் குறிப்பாக குழந்தைகள், இளம் வயது, இளம் பருவத்தினர், அவங்களுக்கு இந்த 8 மணி நேரம் தூக்கன்றது ஒரு மருத்துவமாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த மருத்துவத்தை அவங்க தவறுதலாகவோ தெரிஞ்சோ அறியாமலையோ தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா தூக்கம் குறைபாடு ஏற்படும். ஸோ தூக்கம்ன்றது ஒரு மொபைலுக்கு ஒரு சார்ஜ் போடுற மாதிரி. ஸோ சார்ஜ் இல்லாத மொபைலால் பயன் இருக்கான்னா கிடையாது, அது சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அதுபோல் இயற்கையாகவே நம்ம உடம்பில் இயங்கக்கூடிய ஒரு உறுப்புகள் அதனுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும். ஸோ வி கால் இட் அஸ் லோ வோல்டேஜ். ஒரு 20 வயசுலேயே சுகர் வந்துடும், 25 வயதில் பிபி வந்துடும், 30 வயதில் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஸோ சரியான தூக்கமின்மை அப்படின்றது ஒரு சுகர்லேருந்து ஹார்ட் அட்டாக் வரைக்கும், ஸ்ட்ரோக் வரைக்கும், கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும், கேன்சர் வரைக்கும், ஈவன் இன்ஃபர்டிலிட்டி சிகிச்சைகள் இப்போ அதிகமாகிட்டு வருது. அந்த இன்ஃபர்டிலிட்டிக்குமே இந்த ஸ்லீப் ப்ராப்ளம் முக்கிய காரணமாக அமைகிறது. ஓகே டாக்டர், இப்போ 8 hours நல்லா தூங்கினா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நாம் சொல்கிறோம். சில பேர் ரொம்ப அமைதியாக தூங்குறாங்க, சில பேர் தூங்கும்போது குரட்டை சத்தம் வருது, சில பேருக்கு அது நார்மலாக இருக்குது. பட் அடுத்தவங்களோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு சில பேருடைய குரட்டை இருக்குது. தூங்கும்போது குரட்டை அப்படிங்கிறதுனுடைய அறிவியல் என்ன, இந்த சயின்ஸ் என்ன? கரெக்ட். இது உடம்பு நமக்கு என்ன சொல்ல வருது? சரி, நம்ம மனிதன் இயற்கையாகவே மூக்கின் வழியாக நம்ம சுவாசிக்கிறோம். காற்று, நல்ல காற்று உள்ள ஆக்சிஜனை உள்ள சில நுரையீரலுக்கு போய் நுரையீரலேருந்து கெட்ட காற்று கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும். ஒரு நிமிடத்துக்கு 16 தடவை நம்ம சுவாசிப்போம். மூக்கில் ஏதாவது தடைப்படுது, மூக்கு எலும்பு வளைஞ்சிருக்கு, இல்லை மூக்கு அடைப்பு ஏற்படுது, ஜலதோஷம், அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா நம்மளை அறியாமல் வாய் வழியாக சுவாசிப்போம். ஓகே. ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி ஒரு பாதை அடைபடுது. ஸோ வி கிரியேட் எ பைபாஸ், ஆல்டர்னேட் ரோட். அந்த மாதிரி இயற்கையாகவே மேலே இருக்கிறது பிளாக் ஆகிடுச்சுன்னா கீழே இருக்கிற வாய் வழியாக நம்ம காற்றை அதிகமாக சுவாசிப்போம். இது பகலில் நார்மல். ஆனால் இரவு நேரத்தில் நாம் தூங்கும் பொழுது மூக்கின் வழியாகத்தான் சுவாசிக்க வேண்டும். ஏதோ ஒரு காரணத்தால் மூக்குடைய அடைப்போ இல்லை தாடை பகுதியில் ஏதோ ஒரு இறுக்கம், கொழுப்பு அதிகமாக இருந்து, தாடை பெருசாக இருந்து, நாக்கு பெருசாக இருந்து அடைப்படுது அப்படின்னா வாய் வழியாக நம்ம காற்றை சுவாசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இயற்கையாக வாய் வழியாக சுவாசிக்கிறது இட் இஸ் அவுட் ஆஃப் நேச்சர். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கொரட்டை விடுறாங்க அப்படின்னா அது இயற்கை அல்ல. ஸ்னோரிங் இஸ் எ சிம்டம். அது ஒரு நோயோடைய அறிகுறி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாய் வழியாக என்ன தான் காற்று நீங்கள் விட்டாலும் உங்கள் மூளை ஒரு நேரத்தில் சோர்வடைஞ்சிரும். என்ன தான் கொரட்டை விட்டாலும், கொரட்டைன்றது சாதாரணம்னு நினைப்பாங்க, ஆனால் கொரட்டையில் மூச்சை நிறுத்துவாங்க. தட் இஸ் அப்நார்மல் திங். ஓகே. நல்லா கொரட்டை விட்டுட்டே இருப்பார், ஒரு 10 செகண்ட் அப்படியே நிசப்தம் ஆகிடுவார், அப்புறம் அப்படியே விடுக்குன்னு முழிப்பு வந்துடும். இது என்ன பிரச்சனைனா தூக்கத்தில் அவருக்கு இந்த பிரச்சனை வர்றது அவருக்கே தெரியாது. ஸோ இட் இஸ் ஒன்லி தி அந்த நபருடைய அருகாமையில் யாரை இருக்காங்களோ, இப்போ பெற்றோர்களோ இல்லை கணவனோ மனைவிமாரோ இல்லை நண்பர்களோ இல்லை பஸ்ஸில் ட்ரெயினில் பயணம் செய்கிறவங்க, அவங்க தான் இதை பார்ப்பாங்க. ஏங்க நீங்கள் நார்மலாகவே மூச்சு விடலைங்க, அதிகமாக கொரட்டை விட்றீங்க, திடீர்னு மூச்சை நிறுத்திடுறீங்க, மூச்சு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நிறைய மனைவிமார்கள் கணவனுடைய இருதயத்தில் கையை வச்சு காதை வச்சு கேட்டிருக்காங்க. ஏன்னா அப்படி நிசப்தமாயிடும், அவங்க பயந்துருவாங்க. ஸோ குரட்டை அப்படின்றது ஒரு பிரச்சனையோடைய ஆரம்ப புள்ளி, அது இயல்பு அல்ல. ஓகே டாக்டர், ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அந்த நிசப்தம் ஆகிறதுக்கு என்ன காரணம்? அப்போது அந்த உடல் என்ன செய்யுது? கரெக்ட். இப்போ நம்ம இந்த ஸ்டூடியோவில் ஒரு 4 லைட்டில் நம்ம ஸ்டூடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு செகண்ட் டக்குன்னு ஒரு ஷட் டவுன் ஆகுது.
அமைதியாகிடும். ஒரு 10 செகண்ட் ஷட் டவுன் ஆகுது அப்படின்னா என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றது எல்லாரும் வந்து அவங்கவுங்க வந்து ஒரு அவுட் ஆஃப் த நார்மல் தே வில் ரியாக்ட். எஸ். சிமிலர்லி நம்ம உடம்பு ஆக்சிஜன் வரும்பொழுது இயல்பாக இருக்கும். ஓடும் பொழுதும் சரி, நீச்சல் அடிக்கும் போதும் சரி, ஆக்சிஜன் வந்து நமக்கு தேவையான ஆக்சிஜன் நம்ம மூக்கின் வழியாக நுரையீரலுக்கு போகணும். தூக்கத்தில் இந்த ஆக்சிஜன் தடைபடுது அப்படின்னும் பொழுது ஒரு 10 செகண்ட்ஸ் நம்ம உடம்பு வந்து மேக்கப் பண்ணும். 10 செகண்டுக்கு மேலே ஆக்சிஜன் குறையுது அப்படின்னா இருதயத்தில் இருக்கக்கூடிய தசைகள் அதனுடைய துடிப்பு வேகம் எடுக்கும். ஆக்சிஜன் கிடைக்கல, நம்ம வந்து அதிகமாக இருதயத்தை பம்ப் பண்ணி நல்ல காற்றை வெளியில் அனுப்பணும் அப்படின்ட்டு த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹார்ட் வில் இன்க்ரீஸ். 20 வயசுலேயே ஒருத்தர் கொரட்டை விட்றாருன்னு வைங்களேன், 25 வயசில் பிபி வந்துடும். ஒரு திருமணமான உடனே வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் சூழல் எல்லாமே காரணம்தான். ஆனால் வந்து சரியான தூக்கமின்மையால் பிபி ஸ்டார்டிங் பாயிண்ட். பிபி மட்டும் இல்லை, 172 வியாதிகள் கொரட்டையால் வரும். டாக்டர், இப்போ நம்ம பக்கத்தில் தூங்குறவங்க வந்து கொரட்டை விடுறாங்க அப்படின்னா நாம் கண்டுபிடிக்க முடியுமா இது ஆபத்தானது, இது ஆபத்து இல்லாதுன்னு? அப்போ தானே நாம் அவங்களுக்கு சொல்ல முடியும். கரெக்ட். இது நல்ல ஒரு சிறந்த கேள்வி சார். இது வந்து அவர் களைப்பாக இருக்காருப்பா அதனால் கொரட்டை விட்றாரு அப்படின்னா அது ஆபத்து கிடையாது. அவன் எப்போ தூங்கினாலும் கொரட்டை விட்றான், இல்லை அந்த கொரட்டையால் வந்து இந்த ரூமே அலறுது, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, ட்ரெயினில் அந்த என்டையர் கோச்சில் இருக்கிறவங்களே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, வண்டி ஓட்டும் போது தூங்கிடுறாரு அப்படின்னா அது வந்து இயல்பு கிடையாது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு தூக்க நோய் நிபுணரை அணுகி ஸ்லீப் டெஸ்ட் ஒன்று நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஓகே, ஸ்லீப் டெஸ்ட்னா என்ன டாக்டர்? இது இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயம். அது இப்போது நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்களுடைய பிளட் குரூப்பிங் என்னங்க சார் சலீம் சார்? ஓ பாசிட்டிவ். ஓ பாசிட்டிவ், வெரி குட். என்னோடது வந்து பி பாசிட்டிவ். என்னென்னா நம்ம வந்து பிளட்டை லேபில் போவோம், நம்ம வந்து டெஸ்ட்டை கொடுப்போம், அதில் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு சில கெமிக்கல்லாம் ஆட் பண்ணி இதுதான் உங்களுடைய பிளட் குரூப் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சிமிலர்லி நமக்கு இப்போ சுகர் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் ஒரு லேபில் போய் பரிசோதனை பண்ணி கண்டுபிடிப்போம். என்னதான் ஒரு சீனியரான மருத்துவராக இருந்தாலும் பார்த்த உடனே இவருக்கு இவ்வளோ சுகர் இருக்கும் 400 இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னாலும் அந்த பேஷண்ட்டை நம்ப மாட்டாங்க. டெஸ்ட்டு எடுத்து அதற்கேற்ற அளவில் தான் நம்ம மருந்து கொடுப்போம். அதே மாதிரி தூக்க பிரச்சனை, நாள்பட்ட தூக்க பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்போ எடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா போய் மெடிக்கல் கவுண்டரில் போயிட்டு எனக்கு தூக்க மாத்திரை கொடுங்க அப்படின்ட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய 40 கோடி மக்கள் ஃபார்மசியில் போய் மருந்து வாங்கினாங்க. இந்த ப்ராக்டிஸ் வந்து இட் வாஸ் வெரி அப்நார்மல். அண்ட் இந்தியா முழுவதும் ஃபார்மசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இந்திய அரசாங்கம் கொடுத்தாங்க. தூக்க மாத்திரை மட்டும் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. ஃபாரினில் அப்படியே உல்ட்டா. ஃபாரினில் வந்து தலைவலி மாத்திரை ஆன்டிபயோட்டிக் வந்து பரிந்துரை இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. தூக்க மாத்திரை வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் காட்டினா கொடுத்துருவாங்க, பட் ஆன்டிபயோட்டிக் ரிட்டனில் இருக்கணும். ஆனால் இந்திய அரசாங்கம் முதல் முறையாக தூக்கத்துக்கு மாத்திரை வந்து தடை பண்ணாங்க. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இன்னைக்கு டேட் இருந்தால் தான் கொடுப்பாங்க. ஒரு 4 மாதம் முன்னாடி எடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனை நீங்கள் காட்டினீங்கன்னா மருந்தகங்கள் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்லீப் டெஸ்ட்டுக்கான அக்சசிபிலிட்டி இல்லை. நான் நல்லா தூங்குறேன்னா என்னுடைய தூக்கம் இயல்பாக இருக்கா இல்லை ஏதாவது ஆபத்தாக இருக்கா அப்படின்றத ஒரு இரவு முழுவதும் அவங்கள பரிசோதிக்கிறது தான் ஸ்லீப் டெஸ்ட். அப்படின்னா ஒரு பேஷண்ட் உங்ககிட்ட வந்தால் ஓவர் நைட் அட்மிட் ஆகிடணுங்களா டாக்டர்? அப்போ தான் கம்ப்ளீட்டாக செக் பண்ண முடியுமா? அதுதான் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நடைமுறை. நீங்கள் வரணும், ஹாஸ்பிட்டலில் தங்கணும், ஒரு இரவு முழுவதும் நீங்கள் தூங்கும்பொழுது அந்த பரிசோதனை எடுப்பாங்க. இது வந்து ஊசி குத்துறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. தூங்கும் பொழுது உங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது, எத்தனை தடவை நீங்கள் மூச்சை நிறுத்துறீங்க, எவ்வளவு நிமிடங்கள் மூச்சை நிறுத்துது, இதனால் மூளைக்கு போகிற ஆக்சிஜன் குறையுதா, தாடைகளுக்கு போகிற ஆக்சிஜன் குறையுதா, கண் எத்தனை தடவை திறந்து பார்க்குறீங்க அப்படின்றத ஒரு முழு இரவு நம்ம பரிசோதனை பண்ணுவோம். ஃபாரினில் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவில் என்னென்னா, எனக்கு சார் நான் ஆல்ரெடி தூக்க பிரச்சனையில் தான் வரேன், புதுசாக ஒரு இடத்துல என்னால் தங்கினாலே எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நாம் டாக்டர் ஸ்லீப் கியூர் சார்பாக என்ன பண்ணுவோம்னா ஹோம் ஸ்லீப் டெஸ்ட்டை நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம். அவங்கவுங்க வீட்லேயே பண்ணிக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு பெட் சார்ஜ் கொடுக்க வேண்டியதில்லை. அந்த செலவு அவங்களுக்கு மிச்சமாகும்.
தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஊர்களுக்கும் நம்மளுடைய ஸ்லீப் அம்பாசடர்ஸ் போயிட்டு அவங்க வீட்டிலேயே டெஸ்ட் பண்ணுவாங்க. மறுநாள் காலையில் அந்த மிஷினை எடுத்துகிட்டு வந்துட்டு எங்களுடைய அல்காரிதம், எங்களுடைய ஸ்லீப் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஸ்லீப் ஸ்கோரர்ஸ் இருக்காங்க, அவங்க பரிசோதனை பண்ணிவிட்டு அதன் பிறகு ரிசல்ட்டு கொடுக்கும். ஓகே டாக்டர், இப்போ அந்த ரீடிங்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா சாதாரணமாக நம்ம ட்ரெட்மில் டெஸ்ட்லலாம் பார்த்துருக்கோம், நிறைய ஒயர்ஸ் இருக்கும் உடம்புல. கரெக்ட். பட் இந்த ஸ்லீப் டெஸ்ட்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குமா? ஆமாங்க சார், நிச்சயமாக. அது வந்து ஒரு 4 மாதம் முன்பு வரைக்கும் அப்படி தான் இருந்தது. ஓகே. ஒரு 32 ஒயர்லேருந்து 64 ஒயரை கனெக்ட் பண்ணுவோம். அதை பார்த்தாலே தூக்கம் வராதே டாக்டர்? அது பார்த்தாலே தூக்கம் வராது, திரும்பி படுத்தாலே தே வில் கெட் ஆன்சைட்டி. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் சார். ஸோ வி ஹேவ் லான்ச்டு தி ஃபஸ்ட் ஒயர்லெஸ் ஸ்லீப் லேப் இன் என்டையர் கண்ட்ரி. இந்தியாவில் இப்போ எங்ககிட்ட மட்டும்தான் ஒயர்லெஸ் ஸ்லீப் லேப் இருக்குது. இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை வந்து நாங்கள் போன வருஷம் நடந்த கான்ஃபரன்ஸில் போயிட்டு அவங்கக்கிட்ட அனுமதி பெற்று, இந்திய அரசாங்கத்துக்கிட்டேயும் அனுமதி பெற்று இப்போ நாம் அது செய்துட்ருக்கோம். எந்த நாட்டிலேருந்து இந்த டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கீங்க டாக்டர்? இஸ்ரேல் கம்பெனி. ஓகே. இஸ்ரேல் கம்பெனி. அது அவங்ககிட்டேருந்து சிறப்பு அனுமதி வாங்கி இப்போ இந்தியாவில் பண்ணுறதுக்கான அனுமதி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அத்தனை ஒயர்கள் கொண்ட மிஷின் என்ன வேலையை செய்தோ இது ஒயர்லெஸ், அந்த ஒயர்கள் எல்லாமே அந்த மிஷினில் வேலையை செய்யும். இப்போ அது வந்து உங்களுக்கு இந்த கையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை தான் டிடெக்ட் பண்ணும். ஆனால் இது வந்து நெத்தியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஹார்ட் ரேட்டை ரெக்கார்ட் பண்ணும். ஸோ சென்ட்ரல் வெர்சஸ் பெரிஃபரல்னு சொல்லுவோம். இப்போ ஏசியில் ரொம்ப நேரம் இருந்தோம்னா கை ஜில்லுன்னு ஆகிடும், ஆக்சிஜன் இதில் கம்மியாகும். ஸோ நம்ம நார்மலாக செய்கிற ஸ்லீப் ஸ்டடியை விடவும் இந்த ஒயர்லெஸ் ஸ்லீப் லேபில் துல்லியமான ஒரு மெஷர்மெண்ட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சொல்லப்போனால் நமக்கான அந்த ட்ரீட்மெண்ட் 100% சக்ஸஸ் ஆகும். இப்போ ஒரு 90% சக்ஸஸ் ஆகுதுன்னா இந்த ஒயர்லெஸ் ஸ்லீப் லேப் வித் சென்ட்ரல் டிபிக்ஷன் 100% சக்ஸஸ் ஆகும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் டெஸ்டிங்க்கு வந்து உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் வீட்டுக்கு அனுப்புறீங்க. பட் அன்னைக்குன்னு பார்த்து தூக்கம் வரலன்னு வச்சிங்க. இப்போது அந்த தூக்கம் அப்படிங்கிறது ஆர்கானிக்காக நேச்சுரலாக இருக்கணுமா, அல்லது மைல்டு டோஸ் ஸ்லீப்பிங் டோஸ் ஏதாவது நீங்கள் கொடுப்பீங்களா? கிடையாதுங்க சார். அது வந்து நம்ம வந்து வி ஆர் நாட் ரெக்கமெண்டிங் தி ஸ்லீப்பிங் பில்ஸ் அட் ஆல். ஓகே. இயல்பாக நீங்கள் தூங்குங்க. அது எவ்வளோ நேரம் நேரம் வர்றதா இருந்தாலும் நீங்கள் தூங்குங்க. சப்போஸ் ஒரு நைட்டில் என்னால் தூங்க முடியல அப்படின்னா வி ஆர் ரெக்கமெண்டிங் மல்டி நைட் ஸ்லீப் டெஸ்ட். அந்த ஃபஸ்ட்டு ஹனிமூன் பீரியடுன்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட் நைட் எஃபெக்ட். புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது உடம்பு வந்து ஒரு படபடப்பு பதட்டத்தில் இருக்கும். அவங்களுக்கு நாம் வந்து ஒரு 3 நாள் கழிச்சியோ இல்லை வார இறுதி நாட்களில் சிறப்பாக வந்து அந்த ஸ்லீப் டெஸ்ட் எடுக்க சொல்லுவோம். டாக்டர், நீங்கள் ஏற்கனவே நிறைய பேஷண்ட் பார்த்துருப்பீங்க. ஸ்லீப் டெஸ்ட் எடுத்த பிறகு நீங்கள் காமனாக பேஷண்ட்ஸுக்கிட்ட பார்க்குற அந்த எயில்மெண்ட்ஸ் என்ன, அதுக்கு நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? சார், நான் பார்க்குறது 35 வயதுலேருந்து 65 வயது அவங்க தான் வந்து இந்த தூக்க டெஸ்ட்டுக்காக அதிகமாக வராங்க. ஆனால் கொரோனாவுக்கு பின்பு 25லேருந்து இந்த 40 வயதுக்குள்ளே இந்த தூக்க பிரச்சனையால் வரக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அதிகமாகிருது. என்ன ரீசன் டாக்டர் அதுக்கு? ஸ்ட்ரெஸ். இப்போது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் சமீபத்தில். ஒரு நண்பருடைய குழந்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு வந்து, ப்ரோ எனக்கு டிப்ரெஷன் ப்ரோ அப்படின்னுது. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இதுக்கெல்லாம் இயற்கையாகவே ஒரு வைத்தியம் இருக்குது. அது என்னென்னா தூக்கம். டாக்டர், இப்போ தூக்கத்தில் வந்து அந்த கொரட்டையால் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. உங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? மருந்து மாத்திரையிலேயே அதை குணப்படுத்திடலாமா? சார், இது வந்து நம்ம 2 விஷயம் பார்ப்போங்க சார். அந்த அவருடைய உடல் எடை பார்ப்போம், அப்புறம் வந்து கழுத்தோடைய அளவு பார்ப்போம். இப்போ கழுத்தோடைய அளவு, இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்க்குறவங்கள்ட்ட இப்போ ஸ்லீப் டெஸ்ட்டு நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லைங்க. நம்ம இன்ச்சு டேப் இருக்கும், சாதாரண ஒரு இன்ச்சு டேப் இருக்கும். அதை எடுத்து உங்களுடைய கழுத்தை நீங்களே அளந்து பாருங்கள். இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள யாரையாவது அளந்து பார்க்க சொல்லுங்கள். ஆண்களாக இருந்ததுன்னா 16 இன்ச்சு, பெண்களாக இருந்தால் 15 இன்ச்சு. இந்த 15 இன்ச்சு பெண்கள், 16 இன்ச்சு ஆண்கள், இவங்களுக்கு நோய் வரக்கூடிய ஆபத்து கம்மி. ஆண்கள் 16 இன்ச்சு மேலே யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு கொரட்டை இருந்தால் நிச்சயமாக பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், மேற்கொண்டு பல ப்ராப்ளம் வர வாய்ப்பு உண்டு. ஸோ வி ஆர் டூயிங் எ ஸ்டாண்டர்டைஸ்டு க்ரைட்டீரியா ஃபார் டயக்னோசிங். ஸ்லீப் டெஸ்ட் மாத்திரம் கிடையாது, அவங்க பகல் நேரத்தில் அவங்களுடைய சிம்டம்ஸ். இப்போ ஆஃபீஸில் உக்காந்துருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. எஸ் டாக்டர். வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க சார், வண்டி ஓட்டும் போதே தூங்கிடுவாங்க. டிராஃபிக் சிக்னல்லாம் வண்டி நிறுத்தினாலே தூங்கிடுவாங்க. முக்கியமாக வந்து ஒரு 3 பேர் வந்து என்கிட்ட சொன்னது என்னென்னா, அவங்க வந்து ஃபாரினில் இருக்காங்க, துபாயில் இருக்காங்க, சவுதியில் இருக்காங்க. அவங்க மனைவி கிட்ட இந்த மாதிரி நான் வண்டி ஏறிட்டேன், ஆன் பண்ணிவிடு அப்படின்ட்டு வீடியோ கால் ஆன் பண்ணி வச்சுடுவாங்களாம். அவங்க மனைவி கிட்ட பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுவாங்க, இல்லைனா ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுவாங்க. யாராவது ஒருத்தர் பேச்சு கொடுக்கல அப்படின்னா அவங்க தூங்கிடுவாங்க.
இதனால் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் பகல் நேரத்தில் தூக்கம் அதிகமாக வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவில் அவங்க தூக்கம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அது கூட நம்ம இப்போ ஸ்லீப் டெஸ்ட்டை நம்ம கம்பைன் பண்ணி மைல்டு கேட்டகரி, மாடரேட் கேட்டகரி, சிவியர் கேட்டகரி, ஒரு கேட்டகரிக்கு ஒரு வைத்தியம் உண்டு. டாக்டர், இது வந்து மருந்து மாத்திரையாலே குணப்படுத்தக்கூடிய ஒரு வியாதியா அல்லது சர்ஜரி வரைக்கும் போகுமா? மைல்டு கேட்டகரிக்கு வைத்தியம் நம்மளது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். உங்களுடைய வாய் தான் உங்களுக்கு வைத்தியம். வி அட்வைஸ் ஸ்லோ ஈட்டிங். இது வந்து இப்போ தண்ணியை வந்து நம்ம வந்து குடிக்க சொல்லுவோம். ட்ரிங்க் யுவர் வாட்டர் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ட்ரிங்க் யுவர் ஃபுட் அப்படின்னா யாருக்காவது தெரியுங்களா? இட்லியே நீங்கள் குடிக்கணும், சப்பாத்தியை நீங்கள் குடிக்கணும், அதுதான் வைத்தியம். இப்போ கொரட்டை இருக்கிறவங்க எனக்கு சர்ஜரி வேண்டாம், இந்த மிஷின்லாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு வாய் இட்லியை வைக்கிறீங்கன்னா அதை 20லேருந்து 30 தடவை மெல்லணும். நல்லா சூ பண்ணி நம்ம வாயில் இருக்கக்கூடிய எச்சில்லையே அந்த என்சைம்ஸ் இருக்கும். அது வயிற்றில் இருக்கிற டைஜஷனை வாய் பகுதியிலே முடிச்சிடும். ஸோ நீங்கள் இட்லியை தண்ணி ஆக்கி உள்ளே முழுங்குறீங்கன்னா வயிற்றில் வேலையே கிடையாது, தொப்பை வராது. வயிற்று தொப்பை இருக்கிறவங்களுக்கு தான் கழுத்தில் தொப்பை வரும். அவசரமாக சாப்பிட்டு வரேன். குழந்தைங்கள்லாம் பார்ப்பீங்க, ஒரு 10-12 வயதுலலாம் வந்து பெண்கள் வந்து இப்போ பருவம் அடைஞ்சிடுறாங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, சீக்கிரமாக சாப்பிட்டு வர்றது. அதே மாதிரி மொபைல் பார்க்குறது. இந்த மொபைல் 7 மணிக்கு மேலே குழந்தைங்கள்ட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம குழந்தையோட வருங்காலத்தில் நாமளே வந்து அக்கறை இல்லைன்னு அர்த்தங்க. நம்ம தூங்கும்பொழுது இயற்கையாகவே நமக்கு வந்து மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் சுரக்கும். 7 மணிக்கு மேலே சூரியன் மறைந்த பிறகு அந்த ஃபோனையோ லைட்லேயோ நம்ம குழந்தைங்கள் அதிகமாக பார்க்குறாங்கன்னா மெலட்டோனின் குறையும். மெலட்டோனின் குறைய பெண்களுக்கான அந்த மாதவிடாய் பிரச்சனை, சீக்கிரமே பூப்படையக்கூடிய தன்மை, இது எல்லாமே வரும். இந்த பிசிஓடி பிரச்சனைகள் அப்படின்றது சமீப காலமாக அதிகமாகுது. தைராய்டு சமீப காலமாக அதிகமாகுது. இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் தீர்வு சரியான நேரத்தில் தூக்கம். ஹாஸ்பிட்டலுக்கு பெருசாக வேலையே இருக்காது. நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா மருத்துவர்களும் நல்லா தூங்குவோம். டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு என்ன புரிதல் இல்லை அப்படின்னா, மெலட்டனின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் தூங்கின பிறகு நமக்கு தூக்கத்தில் சுரக்குமா அல்லது அந்த ஹார்மோன் சுரந்தால் தான் தூக்கமே வருமா? அந்த ஹார்மோன் வந்து நம்ம இயற்கையாக அமினோ ஆசிட் இருக்கும், ட்ரிப்டோஃபான் அப்படின்னு ஒரு அமினோ ஆசிட் இருக்கும். அந்த அமினோ ஆசிடு கூட விட்டமின் B12, விட்டமின் D3, மெக்னீஷியம், ஃபோலேட்டு இதெல்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா ட்ரிப்டோஃபான் மெலட்டோனினாக மாறும். இப்போ பாலில் வந்து ஒரு 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 ரோஸ் மில்கு அந்த மாதிரி கலந்தோன்னா கலர் மாறுது இல்லைங்களா? அந்த மாதிரி ட்ரிப்டோஃபான்ன்றது மெலட்டோனினா இயற்கையாகவே நம்ம உடம்புல மாறும். இப்போ ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு சத்து குறைபாடாலேயோ இல்லைன்னா வந்து இந்த அதிக லைட் எக்ஸ்போஷர் இல்லைனா இந்த டோப்பமின்ஸ்னு சொல்லுவோம், யூடியூப் ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸில் வந்து அப்படியே டக்குன்னு அடுத்தது என்ன வருது அப்படின்றதே நமக்கு தெரியாமல் மூளை வந்து ரொம்ப அதிகமான கவனம் செலுத்தும். ஸோ இது அடுத்து இதை விட அதிகமாக நமக்கு இன்ஃபர்மேஷன் வருதுன்னு அந்த டோப்பமின் சுரக்க மெலட்டோனின் குறைஞ்சிரும். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய மாணவர்கள் நல்லா படிச்சுட்டு சிஇஓவாக பல நாடுகளில் இப்போ இருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய மாணவர்களுடைய அந்த அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறைவு. காரணம் செல்ஃபோன் பார்க்குறது. செல்ஃபோன் அண்டு தூக்கமின்மை. இப்போது ஒரு 2 வீக்ஸ் பேக்கு நீட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. தமிழ்நாடு மாணவர் வேலாயுதம் வெங்கட், அவர் வந்து என்னுடைய உறவினர். அவர் வந்து ஆல் இண்டியாவில் 12வது ரேங்க், சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ரேங்க். அப்படின்னா என்ன அர்த்தம்? வடநாட்டில் 11 பேர் இருக்கான் ஃபஸ்ட்டு, 12வது தான் நம்ம தமிழ்நாடு மாணவர் வந்து வந்திருக்காரு. அதுவும் மொத்த சவுத் இந்தியாவுக்கே அவர் தான் நம்பர் 1. அவர் விழுப்புரத்தை சார்ந்தவர். என்னன்னா நம்ம மக்கள் வந்து அந்த ஃபோன் பார்க்குற நேரங்கள் அதிகமாகிட்டதால் படித்தாலுமே அந்த கவனக்குறைவு இருக்குது. அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே இந்த 4 ஆப்ஷனுக்குள்ளே ஒன்று டிக் பண்ணணும் அப்படின்ற டிசிஷன் மேக்கிங் இருக்குது இல்லைங்களா? அது ஸ்லீப் இருந்தால் இன்னும் சிறப்பாக வரும். நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருந்த வரைக்கும் படித்தது போதும், லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போய் படு, நல்லா தூங்கினாலே நல்லா எக்ஸாம் பண்ணுவேன் அப்படின்னு அறிவுரை சொல்கிறதுக்கு ஆள் இருந்தது. இப்போ என்னென்னா பரவாயில்ல இன்னும் படி, நான் வந்து காஃபி போட்டு தரேன்,
நீ தூங்காமல் இருக்கிறதுக்கு காஃபி போட்டு தரேன் அப்படின்ட்டு அன்னைமார்கள் வந்து அப்படி நினைக்கிறாங்க. ஸோ சக்ஸஸுக்கான சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் அப்படின்றது ஸ்லீப். டாக்டர், இப்போ ஆண்களுக்கு குரட்டை வருது, சில பேருக்கு ரொம்ப சத்தமாக வருது, அதே நேரத்தில் பெண்களும் சில பேர் அந்த குரட்டை விடுறாங்க. ஆமாம், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? நிச்சயமாக. ஆண்கள் இளம் வயதிலே வந்து இந்த குரட்டை வந்து அதிகமாக விட ஆரம்பிச்சிருவாங்க. பெண்களுக்கு வந்து அவங்க இயற்கையாகவே அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அந்த 45 வயசு வரைக்குமே அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஒரு ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுற மாதிரி, அடிபட்டாலும் பெரிய ஆபத்து கிடையாது. ஆனால் ஒரு சில காரணங்களால் கர்ப்பப்பை 30 வயசில் 35 வயசுலலாம் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுது. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு வெயிட் ஏறிடும், திடீர்னு தைராய்டு வந்துடும், கழுத்து பெருசாகிடும். இந்த 15 இன்ச்சுக்கு மேலே கழுத்து பெருசாகுது அப்படின்னாலே குரட்டை வரும். குரட்டை வந்தால் பிபி வரும். 40 to 50 வயதில் மரணங்கள் பெண்களுக்கு அதிகமாக நடக்கும். ஆண்கள் 35 to 45 வயதில் ஹார்ட் அட்டாக் நிறைய நடக்கும். இப்போ கார்டியாலஜிஸ்ட்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க, இளம் வயது ஹார்ட் அட்டாக், கல்யாணமான 3 மாதத்தில் ஹார்ட் அட்டாக் ஆண்களுக்கு தான் வரும், பெண்களுக்கு வராது. பெண்களுக்கு இயற்கையாகவே அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குது. கர்ப்பப்பை வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறதால 40 to 60 வயதில் பெண்களுக்கான இந்த குரட்டை சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக வரும். குறிப்பாக மார்பக புற்றுநோய், அதுவும் இந்த ஹார்மோன் இஷ்யூவும் குரட்டையும் சம்மந்தப்பட்டது. டாக்டர், இப்போ நம்ம எந்த பொசிஷனில் தூங்குறது உடம்புக்கு நல்லது, நல்ல டீப் ஸ்லீப்பை கொடுக்கும்? கரெக்ட் சார். வழக்கமாக நம்ம சொல்கிறது வந்து இடது கை கீழே இருக்கணும். ஓகே. ஹார்ட்டு இங்கே இருக்குது, ஹார்ட்டோடைய ஒரு பகுதி இங்கே இருக்கும். ஸோ இங்கே என்னென்னா வயிறு இங்கே இருக்குது. சாப்பிட்டுட்டு இந்த வயிறு பகுதி கீழே இருக்குது, கிராவிட்டியை நோக்கி வயிறு இருக்குது அப்படின்னும் பொழுது இயற்கையாக நமக்கு தூக்கம் வரும். இப்போ நல்லா சாப்பிட்றாரு, சாப்பிட்ட உடனே இப்படி படுக்கிறாருன்னு வைங்க, வயிற்றில் இருக்கிறது அப்படியே ரீகஜிடேஷன் ஆகி புறையேறும். தூக்கத்தில் புறையேறி எழுந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பெரும்பாலும் வலது பக்கம் தூங்குறவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா மல்லாந்து மேலே பார்த்து தூங்குறவங்களா இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கழுத்து தாடை பெருசாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி படுத்து தூங்கும்பொழுது இன்னும் அடைப்பு வரும், வித்தியாசமான குரட்டை, சத்தமான குரட்டை வரும். ஸோ அவங்களுக்கு நாம் என்ன சொல்லுவோம்னா, ஈதர் இடது பக்கம் திரும்பி படுங்க, இல்லைனா குப்புறப்படுங்கன்னு சொல்லுவோம். வெரி நைஸ் டாக்டர், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அதாவது செல்ஃபோனுக்கு எப்படி சார்ஜ் போடுறோமோ அந்த மாதிரி உடம்புக்கு நல்லா சார்ஜ் போட்டு உடம்பை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா தூங்கணும். நல்லா தூங்கினாலே வியாதி இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குரட்டை சத்தம் எது ஆபத்தானது, எது ஆபத்து இல்லாதது, ஆண்களுக்கு வந்தால் எப்படி இருக்கும், பெண்களுக்கு வந்தால் எப்படி இருக்கும், பெண்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷனானது என்ன, அந்த ஒரு குறைபாடை, அந்த ஒரு நோயை நீங்கள் வந்து என்ன மாதிரியெல்லாம் அந்த ஸ்லீப் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க, எப்படி ஒயர்லெஸ் ஸ்லீப் டெஸ்ட்டை முதல் முறையாக நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கீங்க, அதுவும் அவங்க வீட்லேயே படுத்துட்டு அவங்க வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜும் சொல்லியிருக்கீங்க. உடலுடைய அந்த அறிவியலை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. நம்ம உடலானது அந்த நுரையீரலுக்கு முதல்ல எப்படி காற்று போகுது, ஆக்சிஜன் குறைபாடு எங்கே வருது, ப்ளஸ் வந்து இந்த ஸ்லீப் டெஸ்ட்டில் எப்படிலாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, பெரும்பாலான விஷயத்திற்கு நல்லா தூங்கினாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப முக்கியமான மெசேஜ் ஒன்று சொன்னீங்க, எப்படி வந்து நம்ம வயிற்று பகுதியில் தொப்பை இருக்கோ அதே மாதிரி கழுத்து பகுதியில் அதிகமான சதையை கழுத்து தொப்பை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. ஆண்களோ பெண்களோ இன்ச்சு டேப் எடுத்து மெஷர் பண்ணணும், 15 inches 16 inches தாண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொன்னீங்க. அதை தாண்டிச்சினாலே ஆபத்துக்கான அறிகுறி இருக்குது, அதுக்குள்ளேயே அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னீங்க. ஒரு உணவை சாப்பிடும் போது விழுங்கக்கூடாது, ஒரு 20 முறையிலேருந்து 30 முறை சூ பண்ணி அதை விழுங்கணும். தண்ணி குடிக்கிற மாதிரி பொறுமையாக அந்த உணவு உள்ளே போனாலே தொப்பை வராது, வியாதியும் வராது அப்படிங்கிறத பதிவு பண்ணீங்க. பெரும்பாலான நோய்களுக்கு தூக்கம்தான் மருந்து அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நீங்கள் எடுத்து சொன்னீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி டாக்டர். நன்றி. தந்தி டிவிக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.